போறதுக்கு முன்னாடி மூசாவோட பிறந்த நாளைக்கு மணி சாரை கூப்பிடணும்னு நினைச்சோமே, கூப்பிட்டுட்டே போயிடலாம். மணி சார், வீட்டுல எல்லாரும் கூட்டிட்டு வாங்க. சரிங்க. அப்ப நான் வரேங்க. ஓகே, வாங்க. அம்மா, அம்மா, மூசா, மூசா, அம்மா, 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 அம்மா. மூசா, என்ன பாச்சு? ஏன் அழுற? பிறந்த நாள் அதுவும், அழக்கூடாதுப்பா, அழாத. மூசா, இன்னைக்கு உன் பிறந்த நாள்னு தெரிஞ்சோம் போன காரியம் முடியாம நீ வீடு திரும்ப மாட்டேன்னு முடிவு பண்ணி உன் பிறந்த நாளைக்கு நீயே இல்லைனாலும் பரவாயில்லன்னு சிறப்பா கொண்டாடுறதுக்காக நான் இதெல்லாம் வாங்கிட்டு போறேன். நல்ல வேலை நீயே வந்துட்ட. வாப்பா, வீட்டுக்கு போலாம், வா. மூசா, உன் பிறந்த நாளைக்கு நீ வரமாட்டேன்னு தெளிவா தெரிஞ்சிருந்தோம் வந்துட மாட்டியான்னு ஒரு தவிப்பு, ஏக்கம், வேண்டுதல் என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்ததுப்பா. அந்த வேண்டுதலை சுக்கா நிறைவேற்றி வச்சுட்டா. இப்போ உன் அப்பாவும் பாட்டியும் பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ இறந்து போனதோ, நாங்கெல்லாம் கதறி அழுததோ எதுவுமே தெரியாம இப்படி சந்தோஷமா பேசிட்டு வரியேம்மா. நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா உன்னை, உன் முகத்தை, உன் குரலை, உன் பாசத்தை நிரந்தரமா இழந்திருப்பேன். என் அம்மாவை மீட்க முடியும்னு சொன்ன சுக்கானுக்கும் மீட்கிற வழியை சொன்ன யமதர்மராஜாவுக்கும் ஒரு உயிருக்காக பின்னால் சுத்தின இந்த பூமி மாதாவுக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். என்ன மூசா, அம்மாவே பார்த்துட்டு வர? இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, வாங்க போலாம். வா. வா மூசா, வா. அம்மா, வாப்பா. ராணி, 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 நல்லபடியா வந்துட்டியாம்மா? இப்பதான் நிம்மதி. என்னத்த எப்பவும் போல நான் கடைக்கு போற மாதிரி போயிட்டு வந்திருக்கேன், அதுக்கே இப்படி விசாரிக்கிறீங்க? இங்க பாருங்க மூசா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவனோட பிறந்த நாளுக்கு இங்க வந்திருக்கான். இவனை விசாரிக்கிறத விட்டுட்டு என்ன போய் விசாரிச்சுட்டு இருக்கீங்களே, என்னது? அம்மா, இந்த 2 மணி நேரமா இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. அதனாலதான் நீ இப்படி பேசுறமா. 2 மணி நேரத்துல அப்படி இங்க என்னப்பா நடந்துச்சு? என் பிறந்த நாளுக்காக நீங்க அன்னதான சாமான்கள் வாங்கிட்டு வரும்போது அந்த சண்டாள லீ உன்னை கொன்னுட்டாமா. என்னப்பா சொல்ற? லீ என்ன கொன்னுட்டானா? அப்புறம் எப்படி நான் உயிரோட உங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கேன்? என்னால நம்பவே முடியலையே. அத்தை, இவன் சொல்றது உண்மையா? ஆமா ராணி, மூசா சொல்றது உண்மைதான். என்னத்த நீங்களும் அப்படியே சொல்றீங்க? ஏய், நாங்க உன்கிட்ட ஏன் போய் சொன்னோம்? லீவ் உன்னை கொன்னதும் உண்மை, அப்ப மூசாவால நீ உயிர் பழிச்சதும் உண்மை. மூசா? ஆமாமா மூசா, 7 ஜென்மத்துக்கும் நானே உன்னை பெத்து எடுக்கணும்பா. இப்ப நீ எனக்கு தெய்வமா தெரியுற. இந்த வரத்தை தாப்பா. என்னம்மா இது? என்ன போய் கும்பிட்டுக்கிட்டு? நான் உன் மகம்மா. இல்லப்பா, அது போன நிமிஷம் வரைக்கும்
இப்போ உன் முன்னாடி நிக்கிற இந்த பூதராணி இன்னைக்கு புதுசா பிறந்தவ. இந்த உடம்பும் உயிரும் நீ கொடுத்ததுப்பா. இன்னைக்கு உனக்கு மட்டும் பிறந்த நாள் இல்ல, உன்னால புனர்ஜென்மம் எடுத்த எனக்கும் இந்த நாள் தான் இனிமேல் பிறந்த நாள். ஆமா மூசா, ராணி சொல்றது உண்மைதான். இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். அதை சந்தோஷமா கொண்டாடிட்டு அப்புறமா உன் வேலையை பார். சரி பாட்டி. வாப்பா. வாங்க உள்ள போலாம். என் குடுமா வா. இது என்ன சமாதி? சுடுகாடு மாதிரி இருக்கு. இங்க அதுக்கு என்ன கூட்டு வந்தீங்க? அது இல்லடா, உன்னை வேற எங்கேயாவது கொன்னா உன்னை புதைக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம்னுட்டு உன்னை இங்கேயே கொன்னு இங்கேயே புதைச்சிடலாம்னு. குருவே, என்ன கொல்ற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலையே. நான் சொல்றத கேளுங்க குருவே. அப்படியே பண்ணிருந்தாலும் என்ன மன்னிச்சு விட்டுடுங்க. உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன் குருவே. எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க. அடையா, நான் உன்னை கொன்னுட்டா அடிக்கடி நான் வேற யாரடா திட்டுவேன்? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அதுக்கு என் உயிரோட தான் விளையாடணுமா? அது சரி, நாம இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கிறோம்? நான் ஏற்கனவே சொன்னதை மறந்துட்டியா? முட்டாள் முட்டாள். இந்த சமாதியில அடக்கமா இருக்கிற கருப்பண்ணசாமிய உடலை மேலே கொண்டு வந்து நான் கூடு விட்டு கூடு பாய போறேன். ஐயா ஜாலி, அப்ப எனக்கு லீவு தான். ஐயா ஜாலி. குத்துனேன்னு பாரு, நீயும் என் கூடத்தான் இருக்க போற. நாய் போற இடத்துக்கெல்லாம் வாழை பின்னாடி ஆட்டிக்கிட்டே வரணும், தெரியுமா? இப்போ நான் கருப்பண்ணசாமி உடலை மேல கொண்டு வர போறேன். ஐயே, இவன் தான் கருப்பண்ணசாமியா? தரைக்குள்ள இருந்து முளைச்சு வந்த மாதிரி இத்தனை மண்ணோட இருக்கிறான். என்ன குருவே, இவ்வளவு அழகான உடம்ப விட்டுட்டு இந்த அசிங்கம் முடிச்ச உடம்புக்குள்ளையா போறீங்க? மடியா, காரியம் ஆகணும்னா எந்த உடம்புக்குள்ள வேணுமானாலும் போவேன். அதோட இந்த கருப்பண்ணசாமி தான் வடிவுக்கிட்டே சூடியை கெட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தான். சூடியை கைப்பற்ற இவன் தான் சரியான உருவம். அதனால்தான் நான் இவன் உடம்புக்குள்ள போறேன். வடிவு, நான் கருப்பண்ணசாமியா உறவெடுத்துட்டேன். கருப்பண்ணசாமி மாதிரி உன்கிட்ட இருந்து ஓலைச்சுவடி வாங்காம போக மாட்டேன். வாங்கியே தீருவேன். நாளைக்கு உன் வீட்டுக்கு உன்னை தேடி வருவேன். தாயம் விழ போகுது. சரி பேசாம போடு. நீ போடு. இந்த கௌதம் நீ போடு. கொடு. மலைக்கு வந்துட்டாலே. 4 1 2 3 1 2 3 4. அங்க போடு. நீ போடுறா. பீட் பண்றப்ப
இந்த புடிச்சுக்கோ. போய் 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 4 தான் விழுந்துச்சு, 7 கிடையாது. இருக்கோ இல்லையோ அது 7 தான். 4 7 நாங்க பார்க்கறதுக்குள்ள நீ என்ன கலைச்ச? இது என்ன எக்ஸிபிஷனா? நீ பாக்குற வரைக்கும் வச்சிட்டு இருக்க. விழுந்தோடனே பார்த்து தொலைக்க வேண்டியதானே. ஏண்டா இந்த தாயத்துல கூட நீங்க என்ன ஜெயிக்கவே விட மாட்டீங்களா? இப்படி அழுகுனி ஆட்டம் ஆடினா நீ எதிலுமே ஜெயிக்க முடியாதுடா. யாரு? நான் அழுகுனி? அழுகுனி நீ தாண்டி அமுக்குனி. இவனை பாரு கௌரி, ஏமாத்தி விளையாடிட்டு என்ன திட்டுறா. உங்க பஞ்சாயத்துக்கு நான் வரல. உங்க பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் யோசிக்கணும். சரி விடு. ஏய் முதல்ல இருந்து போடு. முடியாது. இப்ப போட போறியா இல்லையா? காண்டவன் கிட்டலாம் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. குடு. போடுறா. 6. உன்னோட காய நகத்துறா. 1 2 3. ஏய் சந்தியா இந்தா நீ போடு. 6 மலைக்கு. உருளைக்கிழங்கு என்ன நீ வெட்டு பார்க்கலாம். புதையல்னு வந்து நாம எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கோமே, இதுக்கு என்னதான் முடிவு? கமலா, இந்த துணியும் தலைமுடியும் சுதாவோடது தானே? ஆமாமா, அந்த ஜென்மத்தோடதே தான். உன் பொண்ணுக்கு கண்ணும் பேச்சும் கொடுக்க போற, அவளை எதுக்காக திட்டுற? நான் எதுக்கு கேக்குறேன்னா, இது சுதாவோடதா இல்லாம வேற யாருடையதாவோ இருந்தா இந்த துணி யாருடையதோ அவங்களுக்கு கண்ணும் பேச்சும் போயிடும். அதுக்காகத்தான் கேட்டேன். இல்லம்மா, இது சுதாவோடதே தான். அப்போ சரி. கபாலிகா கடவுளே, கண்களை இடம் மாற்றி கருணை காட்டு.